கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து பச்சை மொச்சை ஒரு 1/2 கிலோ மொச்சை, இதிலேருந்து ஒரு 1/4 கிலோ விதை எடுத்தது. இது தோல் உரிக்காமல் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இது தண்ணியில் ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. இது உரிச்ச அப்புறமா ஒரு 1/4 கிலோ இருக்கும். 2 பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸு வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள், இதில் மல்லித்தூளும் இருக்குது. இது ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு 3 இது ஊட்டி உருளைக்கிழங்கு. சாதாரண உருளைக்கிழங்கு இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெருங்காயம், சீரகம், கடுகு, மஞ்சள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் வச்சு மொச்சை கொட்டை காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக இது வந்து கொப்பரை தேங்காய் தண்ணியில் ஊற வச்சுருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இது கொப்பரை போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வச்சு கர்நாடகா ஸ்டைலில் மொச்சை குழம்பு எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த மொச்சை கொட்டையை வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். மொச்சை கொட்டையை சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த கொத்தமல்லியில் ஒரு பாதி போர்ஷன் எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி, 2 பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கின்னு குக்கரில் ஒரு சவுண்டு வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மூணு டீஸ்பூனு எண்ணெய், ஒரு டீஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு அதெல்லாம் இதில் கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். கொப்பரை தேங்காயை சின்ன சின்ன துண்டுலாம் நறுக்கி அதையும் போட்டு வதக்கிடுங்க. மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஸ்டவ் அணைச்சிருங்க. இது ஆறட்டும். ஆறினப்புறமா மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரை ஒரு சவுண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஒரு 10 நிமிஷம் குக்கர் ஆறிடுச்சு. இப்போ இந்த குக்கர்லேருந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் தனியாக எடுத்துடலாம். அதையும் ஆற வச்சு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அரைக்கணும். கொஞ்சமாக பருப்பும் சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு திக்காக இருக்கும் உங்களுக்கு. கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. வதக்கின பொருளெல்லாம் ஃபேன் காற்றுல நல்லா ஆறிடுச்சு. இந்த தக்காளியும் தோல் எடுத்துருங்க. மிக்சியில் வந்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வேக வச்ச பருப்பு, வெங்காயம், பூண்டு, தேங்காய், தக்காளி இதெல்லாம் கூட அதில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். பச்சை கொத்தமல்லியும் அதையும் சேர்த்து அரைச்சிருங்க. கத்திரிக்காவை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூனு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
இது வதக்கின கத்திரிக்காய் வந்து அந்த வேக வச்ச பருப்போடு சேர்த்துடலாம். அது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ இது வந்து மொச்சை பருப்போடு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸி ஜாரையும் அலசி அந்த தண்ணியை இதில் சேர்த்துருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது வந்து கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கர்நாடகா ஸ்டைலில் மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உள்தோல் எடுக்காத பச்சை மொச்சை. இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, ராகி களிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மொச்செல்லாம் போட்டு செஞ்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்கறி கூட நீங்கள் கொஞ்சம் கூட உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.